வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காரசாரமான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரானை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி கடையிலேயே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். சில்லி பவுடர் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட லெமன் சேர்த்துக்கலாம். 3 to 4 ட்ராப் சேர்த்துனா போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் நல்லா ஊறினா போதும். இது நல்லா ஊறட்டும், நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்க்கும்போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த எண்ணெயை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ ப்ரான் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரான் ஒரு 90% நல்லா குக் ஆனால் போதும். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி ப்ரானில் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரானை சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரான் மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான், காரசாரமான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.